Peacemakers of Christo. உன் வாழ்க்கை பணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, கடவுளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மையே ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. அந்நாளில ஆண்டவரே, மனிதன் பணத்திற்காக ஓடினான், பதவிக்காக ஓடினான், பட்டத்திற்காக ஓடினான், பொறாமையினால் ஓடினான், அகங்காரத்தினால் ஓடினான், கோபத்தினால் ஓடினான், அடங்காமல் ஓடினான். ஆண்டவரே, தெய்வ ராஜாவே, ஆனால் உன் சமூகத்தில் இருக்கிறவர்கள் அன்புக்காக ஓடுகிறவர்கள் ஆண்டவரே, பரிசுத்தத்தினால் ஓடுகிறவர்கள் சுவாமி. தெய்வ கர்த்தாவே, அன்றைய நாளிலே அந்த சேவகர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் சொன்னார்கள் ஐயா. 2 கலந்து கூட சொல்லி விட்டாங்க ஆண்டவரே. ஆமாம், அந்த டெட் பாடிய இயேசுனுடைய உடலை எடுத்துக்கிட்டு போனாங்க, நாங்க பார்த்தோன்னு சொன்னாங்க ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, அன்பு நேசரே, இன்று தகப்பனே, உள்ளதை உள்ளது மாதிரி சொல்றது யாருக்கும் அந்த எண்ணங்கள் இல்லை ஆண்டவரே. 2 கதையை சேர்த்து அடிப்பதுதான் மனிதருடைய எண்ணங்களாக மாறி போய்விட்டது சுவாமி. நடந்தது ஒன்று, ஆனால் அவர்கள் விவரிப்பது இன்னொன்று ஆண்டவரே. அப்பா, கணவனை பற்றி மனைவி ஆண்டவரே சொல்லுவது ஒன்று, ஆனால் கணவன் செய்தது இன்னொன்று ஆண்டவரே. மனைவியை பற்றி ஆண்டவரே கணவன் சொல்லுவது ஒன்று, அவள் நடந்த விதம் இன்னொன்று ஆண்டவரே. மாமியாரை பற்றி மருமகள் சொல்லுவது ஒன்று, ஆனால் மாமியார் நடந்தது இன்னொரு வகம் ஆண்டவரே. அப்பா, மருமகளை பற்றி மாமியார் சொல்லுவது ஒன்று, ஆனால் மருமகள் நடந்த விதம் இன்னொன்று ஆண்டவரே. அதே போல சுவாமி, தாயை பற்றி தந்தையை பற்றி பிள்ளைகள் சொல்லுவது ஒன்று, ஆனால் தாய் தந்தையர் நடந்த விதம் வேறொன்று சுவாமி. ராஜாதி ராஜாவே, பொய்யர்களுடைய உலகமாக இந்த உலகம் மாறி போய்விட்டது ஆண்டவரே. யாருடைய நாவிலும் உண்மையே இல்லை ஆண்டவரே. அப்பா, செத்தாலும் நான் உண்மையைதான் பேசுகிறேன், பேசுவேன் என்ற நீதிபதிகள் இந்த உலகத்தில் மரித்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. உண்மைக்காக நிற்கிறவர்கள், நீதிக்காக நிற்கிறவர்கள் மரித்து போய்விட்டார்கள் சுவாமி. இன்று இந்த உலகத்திலே, இந்த ஊரிலே ஒரு உன்னதன் இல்லை, உண்மை பேசுகிறவன் இல்லை, நீதி கொடுப்பவன் இல்லை ஆண்டவரே. அப்படி இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனத்தன்மை இந்த உலகத்திற்கு இல்லை ஆண்டவரே. புறக்கணிக்கிற உலகமாக, அவதூறு பேசும் உலகமாக ஆண்டவரே, அடாதடி உலகமாக, மிரட்டி வாழ்கிற உலகமாக, ஏமாத்தி வாழும் உலகமாக இந்த உலகம் மாறி போய்கொண்டே இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, அந்த சேவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு இல்லாததை இருந்ததை போலவும், இருந்ததை இல்லாததை போலவும் அவர்கள் உருவாக்கி சொன்னார்கள் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே கஷ்டப்பட்டு ஆண்டவரே ரிட்டையர்மெண்ட் காசு ஆண்டவரே, அப்பா பென்ஷன் காசு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த காசு ஆண்டவரே, நான் விவசாயம் செஞ்சு சேர்த்து வச்ச காசு ஆண்டவரே, சிறுக சிறுக ஒரு ரூபாயா தொழில் செய்து சேர்த்து வச்ச காசு ஆண்டவரே, என் சம்பள காசு ஆண்டவரே, எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஆண்டவரே. ஆண்டவரே, என்கிட்ட வந்தான் சுவாமி, அப்படியே நல்லா பேசினா ஐயா, ஆண்டவரே ஐஸ் வச்சான் ஐயா, உனக்கு இது ரெட்டிப்பாக மாறும், எல்லாம் அருமையா வந்துரும், நீ இன்னைக்கு 50 லட்சம்னா 1 கோடி வந்துரும், 10 லட்சம்னா 20 லட்சம் வந்துரும், 5 லட்சம்னா 10 லட்சம் வரும், 1 லட்சம்னா 2 லட்சம் வரும்னு சொல்லி என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான் சுவாமி. அப்பா, இன்னைக்கு நான் ஏமாந்து போய் கிடக்கிறேன் ஐயா, இன்னைக்கு நான் கடை வாங்கி கிடக்கிறேன் ஐயா, காசு இல்லாம கிடக்கிறேன் ஐயா, மருந்து வாங்க கூட காசு இல்லையா, வீட்டு வாடகை கட்ட கூட காசு இல்லையா ஆண்டவரே, நகையெல்லாம் வித்து கிடக்குறேன் ஆண்டவரே, நகையெல்லாம் அடகு கடையில கிடக்குது ஆண்டவரே, நகையெல்லாம் ஏலத்துக்கு போகுது ஆண்டவரே.
அப்பா தெய்வமே, ஆண்டவரே வாங்கின லோன் அடைக்க முடியல சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே மருந்து வாங்க காசு இல்லையா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது சுவாமி, ஆஸ்பத்திரிக்கு போக காசு இல்ல ஆண்டவரே. இயேசுவே, என் குடும்பம் ஏழ்மையாக இருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே தொழில் செஞ்சு ஒரு காசு கூட லாபமே வர மாட்டேங்குது ஐயா. ஆண்டவரே வேலைக்கு போறேன் ஆண்டவரே, சம்பளம் வாங்குறேன், சம்பளம் எங்க போகுதுன்னே தெரியல ஐயா. ஆண்டவரே இஎம்ஐ என்னால கட்ட முடியல சாமி. இயேசுவே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஐயா. ஐயோ தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன் ஐயா. ஐயோ எழ முடியாம தவிக்கிறேன் ஐயா. இயேசுவே என் கடனை எப்படி அழிப்பேன்னு தெரியலையே அப்பா. அநியாயக்காரர்கள் பணம் மேலே பணத்தை சம்பாதிக்கிறார்கள் ஐயா. பொய் சொல்லி சம்பாதிக்கிறார்கள், உபச்சாரம் செய்து சம்பாதிக்கிறார்கள், மோசம் செய்து சம்பாதிக்கிறார்கள், ஏமாற்றி சம்பாதிக்கிறார்கள். அவனுக்கு காரு பங்களான்னு இருக்குது ஐயா. ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே என் பாத்திரத்துல சோறு கூட இல்ல சாமி. ஏசப்பா நான் படுத்த படுக்கையா கிடக்குறேன் ஆண்டவரே. அப்பா நான் வருஷத்துக்கு ஒரு சேலை கூட வாங்க முடியல ஐயா. ஆண்டவரே ஒரு செருப்பு கூட வாங்க முடியலையே சுவாமி. என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு வாங்கி கூட போட முடியலையே சுவாமி. என் பிள்ளைங்களை நான் சந்தோஷப்படுத்தலையே அப்பா. அப்பா இந்த பிள்ளைங்களை ஏன்பா என் வயிற்றுல கொடுத்தீங்க ஆண்டவரே. நானே ஏழ்மையில வறுமையிலும் கஷ்டப்படுகிறேன். என் பிள்ளைகளை ஏன்பா எனக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ஏழ்மையிலும் வறுமையிலும் பசியிலும் வாடுகிறார்களே அப்பா. ஏசப்பா பணமே இல்லப்பா, பல பிரச்சனைகள் வருது ஆண்டவரே. பிரச்சனை மேல பிரச்சனை சாமி. எங்க போனாலும் காசு கேட்கிறாங்களே ஆண்டவரே. அப்பா உண்மைக்காக நிற்கிறவர்கள் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையை ஆதரிப்பார் யாரும் இல்லை சுவாமி. பணம் வாங்கிட்டு பொய் சாட்சி சொல்றான் ஐயா. பணம் வாங்கிட்டு கொலை செய்யறான் சுவாமி. பணம் வாங்கிட்டு அடாடி சண்டைகளை மூட்டுகிறான் ஆண்டவரே. பணம் வாங்கிட்டு ஆண்டவரே விபச்சாரத்துக்குள்ளாய் செல்லுகிறார்களே ஆண்டவரே. தகாத உறவுகளுக்குள்ளாய் செல்லுகிறார்களே ஐயா. உடம்பையே விற்கிறார்களே ஆண்டவரே. குடும்பத்தை கெடுக்கிறார்களே ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்வை அழிக்கிறார்களே ஆண்டவரே. இயேசு ராஜாவே அப்பா அந்த சேவர்கள் பணம் வாங்கிட்டு உன்னுடைய இறை குடும்பத்தை அழித்தார்களே ஐயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பணத்துக்காக மற்றவன் குடும்பத்தை அழிக்கிறவன், பொறாமப்படுறவன், செய்வினை செய்யறவன் ஏகப்பட்ட பேராக இருக்கிறான் ஐயா. அடுத்தவனை அழிக்கணும் அழிக்கணும், இவன் உருப்பிடக்கூடாது, இவன் அழிஞ்சு போகணும், இவன் செத்து போகணும், இவன் ஒளிஞ்சு போகணும், இவன் தொழில் நஷ்டம் வரணும், இவன் வாழவே கூடாது, இவன் பிள்ளைகள் அழிவை காணணும், இவனுக்கு நிம்மதியே இருக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் ஏராளமாக மாறி போய்விட்டார்களே ஐயா. தெய்வராஜாவே அன்றைய சீடர்கள் ஆண்டவரே ஒண்ணுமே செய்யல, அவர்கள் மேல பழியை சுமத்தினார்கள். இன்று உன் பிள்ளைகளும் ஒன்றுமே செய்யல ஐயா. ஒவ்வொரு பழியும் உங்க மேல உளுந்து கிடக்குது ஆண்டவரே. அப்பா இவளுக்கு குழந்தை இல்லன்னு பழி ஆண்டவரே. இவன் கணவனோட சேர்ந்து வாழ மாட்டாள்னு பழி ஆண்டவரே. இவனுடைய பொண்டாட்டி வர மாட்டான்னு பழி ஆண்டவரே. ஓடி போயிட்டான்னு பழி சுவாமி. இவன் தகாத உறவு வைத்திருந்தான்னு பழி ஆண்டவரே. ஏசப்பா இவன் திருடன்னு பழி, இவன் பொய்யன் என்ற பழியை உன் பிள்ளைகள் மீது சுமத்துகிறது இந்த உலகம் ஆண்டவரே. நீ ரட்சியும் ஐயா. அதிலிருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றும் ஐயா. இந்த பிள்ளைகளை வாழ வையும் ஐயா. சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஐயா, அடிபட்டு காயத்தோடு இருக்கிறார்கள் ஐயா. சுகமாக்குகிற தேவன் நீர்தானே ஐயா. இவர்கள் கண்ணீரை நான் காண்கிறேன் சுவாமி. ஏசப்பா தெய்வமே, ஐயோ ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணீரோடு நிக்குது ஆண்டவரே. அப்பா தத்தளித்து கொண்டு இருக்கிறது ஐயா. நடுகடலில் ஜீவனுக்காக தத்தளிப்பதை போல உன் பிள்ளைகள் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்களே ஐயா. ஓடி வாங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகளை கை தொடுத்து எழுப்பி விடும் சாமி. அவர்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே. வாழ வையுங்க, வளர வையுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள்.
திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய டிரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய டிரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.